அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹி. அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டால் சமுதாயத்தை விட்டு ஒளிந்து வாழுகிறான். இது மறைத்து வைக்க ஆசைப்படுகிறான். பெண் குழந்தை பிறந்து விட்டதே என்று கவலைப்பட்டு மறைந்தவனாக வாழ்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த காலகட்டத்தில் குர்ஆன் பேசுகிறது, பெண் குழந்தை என்பது நற்செய்தி. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யஹபு லிமன் யஷா இனாசா யஹபு லிமன் யஷா துகூர். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகள் என்ற ஒரு அன்பளிப்பை நற்செய்தியாக தருகின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்பளிப்பாக தருகிறான். வதுகூர், ஆண் குழந்தையை அன்பளிப்பாக அல்லாஹ் தருகிறான். அதே மாதிரி ஆண் பெண் என்ற ரெண்டு குழந்தையும் சேர்த்து தருகிறான் அல்லாஹ் நாடியவர்களுக்கு என்று அல்லாஹ் பேசக்கூடியதை பார்க்கின்றோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண் குழந்தைய யார் மன் ஆல ஜாரியத்தைனி ஹத்தா தபுலுகா, எவர் ஒருவர் இரண்டு பெண் குழந்தைகளை பருவ வயது அடையும் வரை ஆளாக்கி வளர்க்கிறாரோ, ஒழுக்க மாண்போடு ஒழுக்க நெறியோடு இரண்டு பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கினால் அவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்றார்கள். இப்படி நான் யார் சொல்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தன்னுடைய ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைச்சு காட்டி சொல்றாங்க, நானும் அந்த ரெண்டு பெண் குழந்தைகளையும் ஆளாக்கி நல்ல முறையில் வளர்த்தாரே, அவர் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலை காட்டுறாங்க. சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். பெண் குழந்தையை வெறுக்கிற காலகட்டத்தில், பெண் குழந்தைய மதிப்பு கொடுக்காத காலகட்டத்தில் அவ்வளவு சிறப்புகளை கொடுத்த மார்க்கம்.